ஆண் பெண் குழந்தை வயோதிபர் வலுவிழந்தோர் என்ற பாகுபாடின்றி அவர்களின் உயிர்களை பறித்தெடுத்த 2009ஆம் ஆண்டின் மே மாத இறுதி யுத்த சோக நிகழ்வுகளையே இன்று நினைவு கூறுகின்றோம். எமது மதிப்பிற்குரிய ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் சாட்சியத்துடன் 140,000க்கு மேல் மக்கள் அத்தருணத்தில் கொல்லப்பட்டதாக கூறினும் இதுவரை யார் யார் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் விவரங்கள் என்ன, அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்ற எந்த விவரங்களையும் முறையாக அறிந்து கொள்ள உத்தியோக ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. சாட்சிகள் இல்லா யுத்தம் முடிந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டன. பாதிப்புற்ற மக்களின் மனச்சுமைகளை நீக்க இதுவரை என்ன செய்துள்ளோம்? அவர்களின் பாதிப்புகளை இனங்காண என்ன செய்திருக்கின்றோம்? தன்னம்பிக்கை இழந்து நடைப்பிணங்களாக வலம் வரும் எம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மால் இதுவரை செய்ததாக சொல்லும் அளவுக்கு எதுவும் இருக்கின்றதா என்றால் எம்மால் திடமாக ஐயமற்ற பதிலை கூற முடியாமல் இருக்கின்றது. மக்களின் கூட்டு ஏக்கத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாகவே நாங்கள் இன்று இங்கு கூடியுள்ளோம். ஒருங்கு சேர்ந்து சோகத்தை வெளிப்படுத்துவது என்பது எமது பாரம்பரிய பழக்கமாகும். அது சமூக கலாச்சார பின்னணி கொண்டது. ஆனால் எமது சோகத்தை கூட்டாக வெளிக்காட்டுவதை கூட அண்மை காலம் வரையில் தடை செய்திருந்தார்கள். அழுவதென்பது மனதின் சுமையை குறைக்கும் ஒரு கைங்கரியம். அதற்கு தடை செய்தவர்கள் மனித பண்பை இழந்தவர்கள். இன்று பலத்த கெடுபிடிகள் அடங்கிவிட்டன. நாமும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசாங்கம் இதிலாவது எமது மனோநிலையை புரிந்து நடப்பது எமக்கு மனதுக்கு இதமாக இருக்கின்றது. எனினும் போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக மந்தகதியே அவதானிக்கப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் மேன்மை தங்கிய இளவரசர் சையத் ராட் அல் ஹுசைன் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். அதில் பொறுப்புக்கூறல், உண்மை, நீதி, நல்லிணக்கம் என்பவற்றை நிலைநாட்ட வலிமையான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் எடுக்கும் என்று போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினேன். அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் ஒரு ஒற்றுமை பிரேரணை கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதை பற்றி 2015 செப்டம்பர் 30ஆம் தேதி நான் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இளவரசர் சையத் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் பிரேரணையை வரவேற்று அதே நேரம் எமது பல கரிசனைகளையும் வெளியிட்டிருந்தேன். முக்கியமாக போர்க்குற்றங்கள் எமது சட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றங்கள் அல்லாததால் எவ்வாறு அவற்றை எமது நாட்டு சட்டத்துடன் உள்ளடக்கப் போகின்றீர்கள் என்றும் உள்நாட்டு வழக்கு நடத்தினர்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட எம்மக்களுக்கு நீதி பெறச் செய்யும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் சர்வதேச வழக்கு நடத்தினர் ஒருவரை நியமிக்குமாறும், மேலும் உள்நாட்டு நீதிபதிகளை நியமித்தால் நீதி கிடைக்காது என்றும் சர்வதேச நீதிபதிகளுக்கு மேற்படி நீதிபதிகள் குழாமில் பொருத்த தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறி எழுதியிருந்தேன். பிரேரணையை வரவேற்று அதே நேரத்தில் அதனை நடைமுறைப்படுத்துவதில் சர்வதேச சமூகம் மிக்க அவதானத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அத்துடன் அவரை வடமாகாணத்திற்கு வரும்படி அழைத்ததன் பயனாக அவர் வந்து எம்மை சந்தித்தும் சென்றார். தற்போது அப்பிரேரணை கொண்டு வந்து 8 மாதங்கள் ஆகின்றன. போர்க்குற்ற விசாரணையை நடத்த எந்த ஆக்கபூர்வமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. இது இப்படி இருக்க, ஊடகவியலாளர் குஷால் பெரேரா அவர்களின் புத்தக வெளியீட்டு நிகழ்வுக்கு நான் சென்ற வாரம் கொழும்பு சென்றிருந்த போது என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. 90% சிங்கள சகோதரர்களை கொண்ட அந்த கூட்டத்தில் அவர்கள் அனைவரதும் கேள்வியாகவே அது அமைந்திருந்தது. தேசிய நல்லிணக்கத்தின் பொருட்டு போர்க்குற்ற விசாரணையை தியாகம் செய்ய வேண்டுமென்ற பலரின் கருத்துக்கு உங்கள் பதில் என்ன என்று கேட்டார்கள். இதனை எம் தமிழ் மக்களும் கேட்டிருப்பதாக அறிவித்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் போது நான் கூறினேன், போர்க்குற்ற விசாரணை வேறு, நல்லிணக்கம் வேறு. நடந்ததற்காகவே போர்க்குற்ற விசாரணை நடைபெறுகின்றது.
இனி நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியதே நல்லிணக்க ஆராய்வு. இவற்றை வைத்து பண்டமாற்று செய்வது போரில் உற்றார் உறவினர்களை இழந்த மக்களுக்கு துரோகம் செய்வதாக அமையும். வேண்டுமென்றே செய்யப்பட்ட வெறித்தனமான செயல்களுக்கு பச்சை கொடி காட்டினால் மீண்டும் அத்தகைய நடவடிக்கைகள் நடந்தேறுவன. எமது அரசாங்கம் எம்மை காப்பாற்றும், நாம் நினைத்தவாறு எதனையும் செய்யலாம் என்ற மனோநிலை இராணுவத்தாரிடம் வந்துவிடும். இதனால் நல்லிணக்கம் ஒருபோதும் ஏற்படாது. நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமானால் பாதிக்கப்பட்ட எம் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறினேன். ஆகவே எப்படியாவது போர்க்குற்ற விசாரணையை தட்டி கழிக்கவே அரசாங்கம் பார்க்கின்றது. சிங்கள மக்கள் பார்க்கின்றார்கள், ஏன் எம்முள் சிலரும் எண்ணுகின்றார்கள். பிழைகள் செய்தவரை தண்டிக்காது தப்ப வைக்கவே அரசாங்கம் தன்னை தயார்படுத்தி வருகின்றது. இதற்கு மாறாக யாவரும் நீதிக்காக போராட முன்வர வேண்டும். நியாயமான சிங்கள தலைமைகளும் இதில் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சர்வதேசம் இதில் மிகவும் கெட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக சில பல நாடுகள் கூட போர்க்குற்றங்களை மறந்து விடுங்கள், நாங்கள் சமஷ்டி எடுத்து தருகின்றோம் என்று கூற முன்வந்துள்ளார்கள். போரின் கடைசி கட்டத்தில் நடந்த குற்றங்களின் பாரதூரமான தன்மையை மனதிற்கு எடுக்காமல் இவர்கள் கதைக்கின்றார்கள். இன்று இங்கு அழுதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அன்று என்ன நடந்தது என்பதை நினைக்க நினைக்க அழுகை அவர்களுக்கு வந்திருந்தது. ஆகவே அந்த கடைசி கட்டத்தில் நடந்த குற்றங்களின் பாரதூரமான தன்மையை மனதிற்கு எடுக்காமல் மற்றவர்கள் பேசுகின்றார்கள், கதைக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் பாதிப்பையும் பரிதவிப்பையும் இவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இவ்வாறான பண்டமாற்று பற்றி பேச வந்திருக்க மாட்டார்கள். இறந்த எம் மக்களின் ஆத்மா சாந்தி அடைய போர்க்குற்ற விசாரணை நடந்தே ஆக வேண்டும். கலிங்கத்து போரின் பின்னர் போரில் இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்ட குழந்தைகளையும் கண்டு மனம் வெதும்பினான் அசோக சக்கரவர்த்தி. அதனால்தான் புத்தரின் போதனைகளை நாடி சரணடைந்தார். எமது நாட்டின் தலைவர்கள் புத்த பெருமானின் பெயரால் நீதியை நிலைநாட்ட, பாதிக்கப்பட்ட மக்களின் குறை தீர்க்க, இறந்த அப்பாவிகளின் ஆத்மா சாந்தி அடைய போர்க்குற்ற விசாரணையை தாமதமின்றி சர்வதேச உதவியுடன் கூடி நடத்த முன்வர வேண்டும். எம்மை காண வாரந்தோறும் குடும்பத்தவரை பறிகொடுத்தவர்கள், காணாமல் போனவர்களின் உற்றார் உறவினர்கள், போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், காயம் அடைந்தவர்கள், கைகால்களை இழந்தவர்கள், கண்களை இழந்தவர்கள், அன்பு பெற்றோரை இழந்த அனாதை குழந்தைகள், பெண் தலைமைத்துவ குடும்ப தலைவிகள் என பலர் வருகின்றார்கள் எம்மை சந்திக்க. அவர்கள் யாவரும் நீதியை கேட்டு நிற்கின்றார்கள். இன்றும் இங்கு நாம் யாவரும் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இங்கு நடந்த போர்க்குற்றங்களுக்கு நீதி கேட்டு நிற்கின்றோம். நீதியை வழங்க எமது நல்லாட்சி அரசாங்கமும் சர்வதேச அரசாங்கங்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் முன்வர வேண்டும். இந்த தினத்தில் 2009ஆம் ஆண்டு இங்கு அநியாயமாக மரணத்தை அணைத்துக் கொண்ட அத்தனை பேர்களினதும் ஆத்மாக்கள் சாந்தி அடைய நாம் யாவரும் பிரார்த்திப்போமாக. அவர்களின் உற்றார் உறவினர்களுக்கு எமது உளமார்ந்த வருத்தங்களையும் அனுதாபங்களையும் அளவிட சுமைகளை தாங்கும் சக்தியை உங்களுக்கு இறைவன் தந்து விடைபெறுகின்றேன். நன்றி.